அன்பர்களே, நண்பர்களே, உங்கள் பாலுவின் இனிய காலை வணக்கம். இன்று தை மாதம் 4ஆம் தேதி, அதாவது 18/1/2024 வியாழக்கிழமை. அஷ்டமி திதி அஸ்வினி நட்சத்திரம். ராகு காலம் 1 to 3 மத்தியானம். யமகண்டம் காலை 6 to 7 வரை. சந்திராஷ்டிரமம் கன்னி ராசிக்கு உடையது. அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள். காலையில் எடுத்துக்கொள்ள வேண்டியது முள்ளங்கி அல்லது பைனாப்பிள் எடுப்பது நன்மை பயக்கும். இன்றைய ராசி பலன் நிகழ்ச்சிக்கு செல்வோம். முதலில் மேசராசி. மகிழ்ச்சியான நாள். நல்ல செய்தி வந்து சேரும். நூதன வாகனம், நிலம், நகை போன்றவை வாங்க வேண்டிய சூழ்நிலைகள் உருவாகும். மேல் அதிகாரிகளின் பாராட்டை பெறுவீர்கள். ரிஷபராசி. சுற்றத்தினர் மீது மனக்கசப்பு. முக்கியமான விஷயத்தை மறந்து போனதால் வாழ்க்கை துணையுடன் வாக்குவாதம். குழந்தைகள் கீழே விழுந்து சிறு சிறு அடிபடுறதுக்கு உண்டான வாய்ப்புகள் அடங்கும். படுக்கும்போது உடல் அசதி அதிகம் உருவாகிவிடும். மிதுன ராசி. பணவரவு. உத்தியோகத்தில் திருப்தியான போக்கு. உடலில் உஷ்ணம் அதிகரிக்கும். மனைவியின் ஆரோக்கியம் பாதிக்கும். சகோதரர்களின் சந்திப்பு. வீடு சம்பந்தப்பட்ட லோன் சேங்ஷன் ஆகுதல் போல நல்ல காரியங்கள் கூட நடக்கும். அடுத்து கடகராசி. பூர்வீக இடத்தின் மீது கடன் வாங்குதல் அல்லது விற்க முயற்சி பண்ணுவது நடக்கும். உத்தியோக உயர்வு. மன நிம்மதி. குழந்தைகளுக்கு ஃபீஸ் அல்லது டியூஷன் ஃபீஸ் கட்ட வேண்டிய சூழ்நிலை உருவாகும். சிம்மராசி. கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம் வந்து போகும். சாக்லேட் போன்ற பேஸ்ட்ரி ஃபுட்ஸை தவிர்க்கவும். வீட்டில் சந்தோஷமான சூழ்நிலை. முன்னோர்களை பற்றிய நினைவு மகிழ்ச்சி தரும். எங்கள் அப்பா இருக்கும்போது அப்படி பண்ணார், எங்கள் அம்மா இப்படி பண்ணாங்கன்னு நினைக்கிறதே ஒரு மகிழ்ச்சியான சூழ்நிலை உருவாக்கும். கன்னியா ராசி. அதிக செலவு. குழந்தைகள் மீது கோபத்தை காட்டுவது நடக்கும். வாகன ரிப்பேர், அது அதிக வேண்டாத செலவினங்கள். வாக்கிங்கு, எக்ஸசைஸ் செய்வது போன்ற உடல்நலத்தை பாதுகாக்கக்கூடிய செயல்களை செய்வீர்கள். துளாராசி. தொழிலில் மாற்றம் செய்ய சரியான நேரம். தேவையான பணவரவு. நண்பர்களுடன் பொழுதுபோக்குதல். நண்பர்களுக்கு ஐடியா கொடுத்தல். மனைவியுடன் வெளியே சென்று வருவது போன்ற நிகழ்ச்சிகள் நடக்கும். விருச்சிக ராசி. நிறைவேற்ற முடியாத வாக்குறுதியை கொடுத்துவிட்டு மாட்டிக்கொண்டு முழிப்பீர்கள். எக்ஸ்ட்ரா கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலை உருவாகும். சுற்றத்தினர்களால் அலைச்சல். தேவைப்பட்ட பணம் வந்து சேர்ந்துவிடும். தனுசு ராசி. அதிர்ஷ்டகரமான போக்கு. வேலை இல்லாதவர்களுக்கு வேலை கிடைப்பது. வேலையில் இருப்பவர்களுக்கு சிறு முன்னேற்றம் நடக்கும். வீட்டை சீர்திருத்தம் பண்ண செலவு. கன்ஃபியூஷன் மைண்ட். இந்த முடிவு எடுக்கவோ அந்த முடிவு எடுக்கவோ சற்று குழப்பமான சூழ்நிலை. ஒரு 10 நிமிடம் மைண்டை டூரிங் செய்துவிட்டு நீங்கள் எடுக்க முடிவுகள் கரெக்டாக இருக்கும். அடுத்து மகர ராசி. வரவுக்கேற்ற செலவு. குழந்தைகளின் படிப்பு சம்பந்தப்பட்ட செலவு. த்ரோட் இன்ஃபெக்ஷன் ஏற்பட வாய்ப்புண்டு. சுற்றத்தினர் வருகை மகிழ்ச்சியை தரும். கும்பராசி. உற்சாகம் இல்லாத போக்கு. மற்றவர்களை மரியாதை இல்லாத மாதிரி பேச வேண்டிய சூழ்நிலை உருவாகும். அதாவது கோபம், எரிச்சல் விட்டு கொஞ்சம் அவமரியாதையாக பேச வேண்டிய சூழ்நிலை உருவாகும். சிகரெட்டு பழக்கமுடையவர்கள் அதை குறைக்க முயற்சி ஆகும். இல்லீகல் பிஸ்னஸ் செய்கிறவர்களோடு தொடர்பு இருந்தால் அதை தவிர்க்கவும். மீனராசி. பெரியவர்கள் ஆதரவு இருக்குது. அதிர்ஷ்டகரமான சூழல். எல்லோராலும் பாராட்டப்படுதல். இன்ஜினியரிங், எலக்ட்ரானிக்கு, டிரான்ஸ்போர்ட் தொழிலில் உள்ளவர்களுக்கு முன்னேற்றம். சிறு பிரயாணம் நடக்கும், அதுவும் நன்மைக்கு. ஸோ இன்றைய ராசி பலன்களை பற்றி ஏதாவது சந்தேகம் இருந்தால் என்னிடம் ஃபோன் செய்து கேட்டுக்கொள்ளவும். இப்போது ஜோதிட பாடத்திற்குள் செல்வோம். நானும் நண்பர் ஒருவரும் போன மாதம் கும்பகோணம் அருகில் உள்ள சுக்கிர பகவான் கோவிலுக்கு சென்றிருந்தோம். சுக்கிர பகவான் விக்கிரகம் அந்த கற்பகிரகத்துக்கு வரிசையில் நிற்கும்போது மேலே எழுதியிருந்தது அக்னீஸ்வரர் என்கிற சுக்கிர பகவான் என்று. அதை நானும் படித்தேன், நண்பரும் படித்தார். நண்பர் என்னிடம் கேட்டார், அக்னீஸ்வரர் என்ற யாருங்க அப்படின்னு கேட்டார். எனக்கு ஒரு குழப்பம், எனக்கு உண்மைக்கும் தெரியலைங்கன்னு சொன்னேன்.
அப்போ பக்கத்தில் நிற்கிறவர் சிவபெருமானை வந்து எரிச்சார், ஏதோ கதை சொன்னார். அது எனக்கு அது உண்மை இல்லை. அப்போது நான் நினச்சிக்கிட்டேன், என்னடா 40 வருஷமாக சூரியன் சுக்கிரன் இவங்க பெரியா சொல்லியிருக்கேன், நமக்கே இதை பற்றின தெரியலையே அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன். தீபாராதனை தட்டு வந்தது. அதை தீபாராதனையை தொட்டு கண்ணில் ஒட்டிக்கும் போது ஸ்ட்ரைக்காக ஒரு பொறி, அக்னி மூலையை ஆட்சி செய்வதால் அக்னி சிவரார், சிம்பிள். அப்போ தான் நினச்சிக்கிட்டேன், எனக்கு இது புரியாமல் போயிடுச்சே அப்படிங்கிறது வருத்தமாக இருந்தது. இவ்வளோ லேட்டானா கூட புரிஞ்சது குறித்து சந்தோஷம். அதாவது அக்னி மூலையை ஆட்சி செய்பவர் சுக்கிரன், சிம்பிள். அக்னி மூலை என்றால் தென்கிழக்கு ஏரியா. அப்போ பெரும்பாலான வீடுகளில் தென்கிழக்கு மூலையில் சமையலறை தான் இருக்கும், கிச்சன் தான் இருந்துக்கிட்டு இருக்கும். அப்போது அந்த ஜாதகத்தில் சுக்கிரன் அருள் உள்ளவர்கள், சுக்கிரன் வந்து பலமாக இருக்கிறவங்க சமைச்சா அது என்னத்தை செஞ்சாலும் அது ருசி வந்துடும். ஒன்று, அவங்க அந்த கிச்சனை நீட்டாக வச்சுக்கிடுவாங்க. கிச்சனில் உள்ள சாமான்கள் அடுக்கி வைக்கிறது எல்லாம் அந்த கிச்சன்லேயே அதிக நேரத்தை செலவிடுவாங்க. அப்போது நமக்கு சுக்கிர பகவான் உள்ள அருள் தேவை என்றால், இப்போ படிக்கிற பசங்க இருக்கிறாங்கன்னு வைங்களேன், படிக்கிறது, டிவி பார்க்குறது, ஹாலில் இருக்கிறது எங்கே இருந்தால் கூட அந்த தென்கிழக்கு மூலையில் அமர சுக்கிர பகவானரோட அருளாசி நமக்கு கிடைக்கும். அதே மாதிரி மொச்சை சுக்கிரனோட தானியம், அடிக்கடி மொச்சை பயிர் சாப்பிடலாம். வைரம் நவரத்னங்களில் சுக்கிரனோட அருளை கொடுக்கக்கூடியது வைரம் அணிந்து கொள்ளலாம். இவையெல்லாம் சுக்கிர பகவானோட அருளை பெறுவதற்கு உண்டான வாழ்த்துங்கள். ஒரு ஜாதகத்தில் ஒருத்தர் சொல்லுவாங்க, பாட படிக்க பரதநாட்டியம் ஆட தேட சுவிக்க செலவழிக்க, சம்பாதிக்கிறதும் சரி, சுகமாக இருக்கிறதும் சரி, செலவழிக்காமல் இருக்கிறதும் சரி, எல்லாமே சுக்கிர பகவான் தான். அப்போது அந்த சுக்கிர பகவான் இருந்தால் லைஃப்பில் சந்தோஷமாக இருக்கலாம். சுக்கிர பகவானோட இன்னொரு கோணத்தை பற்றியும் நான் சொல்கிறேன், நாளை சொல்லுவேன். என்னடா சுக்கிரனை பற்றி மட்டும் இவ்வளோ டீட்டெயிலாக போகிறேன்னா, நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன் இல்லையா, சுக்கிரனுங்கிறது அதிக நாள் நடக்கக்கூடிய தசை. சுக்கிர தசை வந்து 20 லாங் இயர்ஸ். அதே மாதிரி சுக்கிரனை பற்றி சொல்கிறதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்குது. அவரோட இன்னொரு கோணத்தில் நாளைக்கே விவரிக்கிறேன். நன்றி, வணக்கம். என்னை பொறுமையாக இதுவரை பார்த்து ரசிக்க அன்பு உள்ளங்களே, உங்களுக்கு அது பிடித்திருந்தால் லைக் செய்யவும், சப்ஸ்கிரைப் செய்யவும், உங்களோட நண்பர்களுடன் பகிர்ந்து கொள்ளவும். இப்படிக்கு உங்களின் பாலு.